ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். சரி, இன்னைக்கு நம்ம 3 பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? 3 படம் பார்க்க போறியா? ஜோக். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே, சரி, பார்க்கறதெல்லாம் சரி தம்பி. தக் லைஃப் ஷூட் பண்ணி 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் நான் பண்ணிருக்கீங்க. என்ன சொன்னேன், அந்த படம் வந்து வரும்போது கிட்ட வரும்போது தான் அந்த ஒரு 2 நாள் 3 நாள் போட்டேன்னா பாத்துக்கங்க, ஷூட் பண்ணியே அது இப்ப ட்ரைலர் வந்தப்ப ஷூட் பண்ணது. படம் வரும்போது போடுறோம். சரி, இப்ப மாரீசன் மாரீசன் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா டைம் இருக்கு. அதுக்காக இப்ப எடிட் பண்ண மாட்டேன். அடுத்த வாரம் வீடியோவே இல்ல. இல்ல இருக்கு இந்த வாரம் இது போட்டுருவோம். எனக்கு இது ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ, மரண வெயிட்டிங். ஆக அப்ப எனக்கு ரொம்ப தெரியும் தானே எப்பல இருந்து வருதுன்னு. இது நம்ம இதுதான் மாமன்னன். மாமன்னன் மாரீசன். ஆனா வடிவேலு ஃபகதுக்கு அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அந்த காருக்குள்ள பேசுவாங்க 2 பேரும். கண்ணு உன்னை தூக்கி வளர்த்தவன்டா நானு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கும் நல்லா இருக்கும். அப்ப நீங்க உட்காருங்க. அந்த செம்ம மாஸ் ப்ரோ. சீரியஸா லைக் வாவ். ஆனா இது காமெடி படமா சீரியஸான படமா? நான் வெறும் போஸ்டர்ஸ் தான் பார்த்தேன் இது வரைக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கு காமெடி படம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. என்னடா ரொம்ப சீரியஸா. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஐ ஹோப் சோ இட் இஸ் இது தமிழ் படம் மலையாள படம் ப்ரோ? அது தமிழ் படம் தானே. யார் டைரக்டர் ப்ரோ? சுதீஷ் சங்கர். ஒரு மலையாள வாட அடிக்குது. பைலிங்குலோ பாதி தமிழ் இருக்கலாம். இப்ப பார்த்தோனே தெரிஞ்சிடும். மியூசிக் உங்க தலைவன் யுவன் சங்கர். ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஏன்னா பழனி மாதிரி இருக்கு. 2 பேர் தான் நினைக்கிறேன். சூப்பர் குட் பிலிம்ஸ். ஆர்பி சௌத்ரியா? ஏபி இன்டர்நேஷனல் E4A எக்ஸ்பீரியன்ஸ் தலைவா யுவன் சங்கர் ராஜா. என்னோட பாட்டு வருது. காப்பி அடிச்சிட போறாய். ஒன்ன சேஸ் அடிக்காம குடிக்கிறேன். அப்பா பையன் தானே? ஆமாவா? இல்லையா? தெரியல. ஃப்ரெண்டோ? ஃப்ரெண்ட் நானே. ஐயோ, ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே கொலை பண்றாங்க. ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடிடுதே. வடிவேல் வாய்ஸே வாய்ஸ் தான். என்ன ப்ரோ சீரியஸா இருக்குமா படம்? மாரீசன் என்னமோ ஜாலியா ஆரம்பிச்சாங்க. ஆமா, நிறைய இன்டர்வியூல நம்ம வெளியில சொல்லுவாரு, மாமன்னன் தான் கடைசி, அது ஒரே படம் தான் நான் சீரியஸா நடிச்சேன், இதுக்கப்புறம் நான் காமெடி தான், என்னால நடிக்க முடியாது. ஆமா அது வேற கிண்டலா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தோட கதை அவன் டைரக்டர் சொல்றது எப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, செம்ம காமெடி. அது சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு. அதுல வந்து சீரியஸா இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன், அதுக்கப்புறம் காமெடி. ஆனா இது பார்த்தா அப்படி தெரியல சீரியஸா. செம்ம சீரியஸா. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். நான் நினைச்சேன் சரி ஓகே ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்துச்சா, அவங்க இந்த மாதிரி படம் தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. அப்படியே போயிட்டு அந்த வயசு ஏறி 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 அந்த பார் மியூசிக் மாறி அப்படியே சக்கன் பேர் ஒரு ஜான்ராக்குள்ள போகுது. என்ன சரி ஏதோ கிரைமுக்கு அப்புறம் கிரைம் மிஸ்ட்ரியா மிஸ்ட்ரி இதுல ஆயிடுச்சு கடைசியில. ஃபஹத் ஃபாசில் அவன் மட்டுமே நடிக்க மாட்டான். அவன் கண்ணு, அவன் புருவம், அவன் உடம்பு, அவன் காலு எல்லாம். விக்ரம் ஒரு சீன் வரும், தனியா உட்கார்ந்து இருப்பான். அந்த சீன் நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபஹத் ஃபாசில் சும்மாலாம் வந்துட்டு அப்படியே சொல்லிடலாம், பயங்கரமா ரியலாவே. அதாவது நடிக்கிறதுல என்னன்னா அவன் நடிக்கிறாங்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவான். அவன் நடிக்கிறது நமக்கு தெரியல. He was in the character. That's the plus point of this fellow. ஆனா நம்ம வந்து இவ்வளவு பாராட்டுறோம்ல அவரை. ஆனா அவரு பாருங்க தெரியுதுன்னு, அவரு வந்து புதுசுல வந்து ஒரு 4-5 படம் சரியா ஓடல, எல்லாமே என்ன நடிகண்டான்னு சொல்லிட்டு போய் எத்தனையோ வருஷம் கழிச்சு தானே திரும்பி வந்தாரு. ஆமா, கரெக்ட். திரும்பி வந்துட்டாரு. என்ன ஃபர்ஸ்ட் படம் இல்ல, என்ன சீரியஸாவே இவரு ஒரு படத்துக்கு போயிட்டாரோ இல்ல 2-3 படம் நடிச்சாரு. மேபி நடிச்சிட்டு தான் அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டாரு தானே. யா, ஐ திங்க் சோ. எனக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜ் வடிவேல்லாம் ஞாபகம் இல்ல. வடிவேல் இல்ல, ஃபஹத் ஃபாசில்.
என்ன ஆசை ராசாவின் மனசில் போயிட்டேன் பாரு. ஓ, அவர்தான் வடிவேலோட வந்து அவர் கலைச்சு விட்டு இவனும் நடிகனா ஆக்சுவலி இவர் வந்துட்டு இவர் சித்திக்கோட பையன் நினைக்கிறேன், டைரக்டர் சித்திக்கோட பையன். ஏதோ ஒரு ப்ரொடியூசரா டைரக்டரோட பையன். பேர் தெரியாது. ஒரு வீடியோ கூட இருந்துச்சு சின்ன வயசுல ஹாட்பதியில வந்து நடந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. நஸ்ரியா கல்யாணம் பண்ணப்ப கூட ஏகப்பட்ட பேர் அவனுடைய கிண்டல் பண்ணாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மலையாளத்துல அவரு தெரியும், நம்மளுக்கு இங்க தெரியாதுல அந்த டைம்ல. யாரா இது அப்படின்னு நஸ்ரியாக்கு என்னென்னமோ பேசினாங்க. இதே வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசுவீங்களாடா. இங்க எல்லாம் வந்து நடிக்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்போ நஸ்ரியா ஆளை காணும், தலைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா பாட்டு வரவே இல்லை. அவர் கம்போஸ் பண்ணப்பட்டாரு, பழையப்பட்டு அவங்க அப்பா பண்ணதா இருக்கும். யூஸ்வலி அவங்க அப்பா பாட்டை தான் இவன் யூஸ் பண்ணுவாரு. இல்ல மேபி இந்த பாட்டுக்காக சப்போர்ட் போட்டுருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மெய்யழகன் இவங்க போடுற கமெண்ட் மெய்யழகன் படத்துல அதே மாதிரி தானே 2 பேரும் போவாங்க. ஆமா ஆமா போயிட்டு வேற யூனிவர்ஸ்ல கிரைம் பண்ணா எப்படி இருக்குமோ அதான் இந்த கதை. என் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் போட்டு ஃபயர்லாம் விட்டுருக்காங்க. இதுல ஃபயர் கமெண்ட்ஸ் கூட படிக்கலாம் போலியே, நல்லாதான் இருக்கும் போல. என்ன சொல்லிருக்காரு பாப்போவா? பாப்பா அண்ட் வடிவேலு தரமான கம்போ யாரா. கோவிசார்லாம் வேற இருக்காங்க இந்த படத்துல. இவங்க பார்த்த ஒரு சீன் அந்த கதவுக்கு வெளியே போலீஸா இருந்தாங்க. ஆமா கதவு இதுக்கு எக்ஸ் இதுக்கு வெளியே என்ன பழக்கம்னா இது காம்போ. பாப்பா பிளஸ் வடிவேலு பிளஸ் யுவன் காம்போ செம்ம டீசர். மெய்யழகனின் ஆல்டர்னேட் அதுதான் வெயிட்டான கமெண்ட். அதே மாதிரியே பைக்ல வர்றாங்க, எல்லாம் ஒன்னா பண்றாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கிரைம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறாங்க. 2 legends in 1 frame. வாவ் பாப்பா யூ ஆர் ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா. திருவண்ணாமலை கரெக்ட் ஓப்பனிங் ஃப்ரேம். நான் மலை இருக்கு எங்க 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 நான் பழனியா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மனசுல. திருவண்ணாமலை சவுண்ட் ஸ்விட்சிங் அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சுல. இது ஆக்சுவலி டைரக்டா ஓடிடி ரிலீஸ் மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா தெரியலையா ஓடிடி ஷோ? சரி எப்போ அது வெளியாகுது? அது பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா நம்ம வெறும் கமிஷன் மட்டும் போட்டாங்களோ? வெறும் கமிஷன். ஆமா இது டீசர் தான் ப்ரோ. ட்ரெய்லர்லாம் வெளியாக ட்ரெய்லர்ல தான் போடுவாங்க. ஆமா ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டாங்க தானே ஷூட்டு. அவரு பாருங்க இதுக்கப்புறம் நான் சீரியஸா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளுக்கே தெரியாம ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. ஆமாவா அது அந்த டக்குன்னு ஃபர்ஸ்ட் பாஸ்ல அடிப்பான் அந்த சீன்ல இருந்து அந்த அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் சீரியஸ் டோன் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே போகுது. சம்திங் இஸ் தேர் இது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நினைக்கிறேன். ஜாலியா தான் இருக்கும் ஆனா மேபி அந்த எண்டிங்ல அப்படியே மாறலாம். ரொம்ப சீரியஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹூ நோஸ் லெட்ஸ் see ட்ரைலர் வந்தோடனே தெரிஞ்சு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆமா இவரு யாரோ ஒரு ஆள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்து ஒரு படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பார்க்கவே கூடாது. ஆனா நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் வேற போகுதுன்னு தெரிஞ்சுட்டே போய் உட்காரு. இல்ல செலால் இருக்கான். செலால் வந்து ட்ரெய்லர் பார்க்க மாட்டாங்க. எனக்கே 2-3 பேர் தெரியும். ட்ரெய்லர் பார்க்காம அப்படி போயிடுவாங்க. நான் ரெட்ரோக்கே அப்படிதான் பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் நோ கோலா we need to watch the retro. அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன ரிவ்யூ பண்றது? ஒரு ஆசைதான், ஒரு எக்ஸைட்மெண்ட் படத்துல அந்த மாதிரி போய் உட்கார படம் எப்பயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாதா, எல்லாமே புதுசா தான். ஆமா எல்லாமே புதுசு. தக் லைஃப் எல்லாம் பாரு, நானே வந்துட்டு அனலைசிஸ் ஒண்ணு இது. ஆமா நீ தான் அது வந்து ரீஎடிட் எல்லாம் பண்ணி இது முன்னுக்கு இது பின்னாடி இது முடிச்சு. ஆமா இது எல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இப்ப நமக்கு எல்லா சீனும் என் மைண்ட்ல ஆல்ரெடியே இருக்கு. ஆமா இப்ப படத்துல பார்த்தா எல்லாம் பிரிச்சு போட்டுருக்கோம், நடுவில் ஃபில் இந்த பிளாக்ஸ் பண்ணுவோம்.